சொர்க்கவசல் படத்துக்கான கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸை கேவிஎன் ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்க. நவம்பர் 29 படம் ரிலீஸ் ஆகும். காதலிக்கு நேரமில்லை படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு எப்பவுமே ரஹ்மானோட சாங்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கும்போது தான் பிடிக்கும். ஸோ இந்த சாங்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். புஷ்பா 2ஓட கிசிக் சாங்க எந்த லாங்குவேஜ்ல யாரு பாடிருக்காங்கன்னு இப்ப ரிவீல் ஆயிருக்கு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாப்பீங்க. SK25 டெஸ்ட் ஷூட் நாளைக்கு நடக்க போகுது. சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ண போற படம் இது. இந்த படம் பத்தி இன்னொரு நியூஸ் கூட வந்துச்சு. அதான் இன்னும் உண்மையா பொய்யான்னு தெரியல. என்னன்னா இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் ஆல்ரெடி சீக்கிரட்டா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் இதுல ஜெயம் ரவி நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சுல. இந்த பூஜையில அவரு இருந்ததா சொல்லப்படுது. சோ இது உண்மையா பொய்யான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் SK23 ஷூட்டிங் சென்னையில போச்சுல. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதை எடுத்து முடிச்சிட்டாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட குட் பை டக்லி ஷூட்டிங் முடியும்னு ரீசெண்டா நான் சொல்லிருப்பேன். இப்ப குட் பை டக்லியோட ஷூட்டிங்க முடிச்ச கையோட விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. விடாமுயற்சியோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னும் ஷூட்டிங் இருக்கு. டிசம்பர் செகண்ட் வீக் விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அது அவசரமா அஜித் முடிச்சிட்டு அடுத்து ரேசிங் போறாரு. சூர்யாவோட சூர்யா 45 மூவிக்கான டெஸ்ட் ஷூட் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு தான் நியூஸ் இப்ப வந்திருக்கு. இதை எப்ப அவங்க ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா டெஸ்ட் ஷூட் முடிஞ்சது. ப்ராப்பர் ஷூட்டிங் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். கங்கவா மூவி ட்ராக் ரிப்போர்ட் படி 110 கோடியும் அபிஷியல் ரிப்போர்ட் படி 160 கோடியும் வந்ததா சொல்றாங்க. இது உண்மையா? அண்டு சூர்யா அடுத்த வருஷம் 3 படம் வரும்னு சொன்னாரு. அது எந்தெந்த மூவிஸ்னு கேட்டிருக்காரு. 3 மூவிஸ் வாய்ப்புல 2 மூவி தான். ஒன்னு சூர்யா 44, இன்னொன்னு 45. வாடிவாசல் அடுத்த வருஷம் வராது. அது டைம் ஆகும். அண்டு கங்கவா ட்ராக் ரிப்போர்ட் படி எனக்கு வந்து ரிப்போர்ட் 98 கோடி இன்னைக்கு. அபிஷியல் ரிப்போர்ட் இன்னும் அவங்க விடவே இல்ல. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் விடல. சிவகார்த்திகேயனோட இந்த growthக்கு தளபதியோட தி கோட் மூவிங் காரணம் தானே. மெயின் ரீசன் இல்ல, ஆனா ஒன் ஆஃப் தி ரீசன் அந்த படம் தானான்னு கேட்டிருக்காரு. விஜய் ஃபேன்ஸ் கிட்ட சிவகார்த்திகேயனுக்கு அந்த படம் மூலமா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. ஆனா அது ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முகுந்த் வரதராஜனோட பயோபிக்ங்கிறதுனால அதான் பெரிய ரீசன். துல்கர் சல்மானோட லைனப்பை கேட்டிருக்காரு. காந்தான ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. கல்கி 2 எடுக்கும்போது அதுல இருப்பாரு. ஒன்ஸ் மோர் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? அண்ட் மகாராஜா படத்தோட சைனா வசூலும் டோட்டல் கலெக்ஷன்ல ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஆட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் மோர் படம் அடுத்த வருஷம் லவர்ஸ் டேக்கு வர டாக்ஸ் போகுது. சலார் 2க்கு எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இருக்கு, ஆனா பார்ட் 1க்கு இருந்த அளவுக்கு இல்ல. யமன் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். வசூல் ரிப்போர்ட்டும் இல்ல. கரெக்ட் தான். டிசம்பர் 12 தளபதி படம் ரீரிலீஸ் ஆகுது. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். தக்லீஃபுக்கான சாங் எப்போ வரும்னு இன்னும் தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மகாராஜா படம் மட்டும் எப்படி சைனால இவ்வளவு ஸ்கிரீன்ல வருது? அங்க ப்ரமோஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு. ப்ரமோஷன் இது வரைக்கும் அவங்க இன்னும் போகல. ப்ரமோஷன் பண்ணுவாங்களாங்கிறதும் தெரியல. ஆனா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளவு தியேட்டர்ல படம் வருது. ஸ்கந்தா படம் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இந்த படம் தான் ஆல்ரெடி வந்துருச்சு. குபேரா தெலுங்கு படமானு கேட்டிருக்காரு. ஆமா, தெலுங்கு மூவி தான். தமிழ் டப்பு தான். ரீசெண்டா விட்ட கிளிம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா தெலுங்கு தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இருக்கும். தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் தான். அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா தனுஷோட படம் டைரக்ட் தமிழ் படமா இல்லாம தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் ஆகுறது. அவங்க பேரலா வேணா ஷூட் பண்ணி இருக்கட்டும். தமிழுக்கும் தெலுங்குக்கும் அப்படி ஷூட் பண்ணிருந்தா கூட தமிழை 2வது மொழியா மென்ஷன் பண்ணது வருத்தம் தான். 7 கடல் 7 மலை எப்போ ரிலீஸ்னு கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் தான். மோஸ்டா அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர வாய்ப்பு இருக்கு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன். ஆர்யாவுக்கு அடுத்து வரக்கூடிய படம் மிஸ்டர் எக்ஸ் தான். ஸ்ட்ரீட் 2ஓட OTT பத்தி கேட்டிருக்காரு. இது OTTல வந்துருச்சு, ஆனா தமிழ் எனக்கு காட்டல. அமேசான் பிரைம்ல. புல்புலையா 3 OTTல தமிழ்ல வருமா, எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. கிறிஸ்மஸ்க்கு வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு, ஆனா தமிழ்ல வருமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். மார்டின் படம் ஃபிளாப் தான். துருநட்சத்திர மூவிக்கு பினான்சியல் இஷ்யூ, அதனால அந்த படம் வர டிலே ஆகும். இந்த 1000 கோடி பத்தின கமெண்ட்டுக்கு கொஞ்ச நாள் பிரேக் விடுங்களேன். நிறைய பேர் இதே கேக்குறீங்க. விடுதலை 2 1000 கோடி பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் 100 கோடி கூட பண்ணல. செகண்ட் பார்ட் எப்படி 1000 கோடி பண்ணும்? 1000 கோடி பண்ற அளவுக்கு அவங்க வைட்டாவும் ரிலீஸ் பண்ணல பார்ட் 2. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் இந்த படம் பண்ணாது. ஸ்கெட்ச் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. 30 கோடி. கங்குவா ஹிட் ஆகாது. படத்துக்கான ரிவ்யூஸ் படத்தை பெருசா பாதிச்சுட்டு சோ வசூல் பெருசா டிராப் ஆயிட்டு கங்குவாக்கான ஒரு வார வசூல கூட அபிஷியலா அவங்க விடவே இல்ல. சோ இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை சொல்ல வருத்தமா தான் இருக்கு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. SK24 வந்து சிபி சக்கரவர்த்தி படம். நான் இது பத்தின வீடியோவை நேத்திக்கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன்னு சொன்னேன். நேத்திக்கு மறந்துட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அப்படி லிங்க் இல்லனா சேனலுக்குள்ள வந்து போன வாரம் போட்ட வீடியோவை பாருங்க. அதுல கங்குவா ரிலீஸ் ஃபார்மேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான். பகீரா அண்ட் பைரத்தி ரணங்கள் ரிவ்யூ கேக்குறீங்க. பகீரா OTTல பார்த்தேன். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் லேக் அண்ட் யூஷுவலான சூப்பர் ஹீரோ மூவி தான். பைரத்தி ரணங்கள் இன்னும் பார்க்கல. OTTல வந்தோன்னு தான் பார்க்கணும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.